ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இயல் 2 பார்க்க போறோங்க. டேர்ம் 1ல சரிங்களா? நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன பாடங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே சொன்ன மாதிரி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் வரேன். என்ன நான் ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தாலும் கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோட் ஆக மாட்டேங்குதுங்க. அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதான் இப்ப ப்ராப்ளம். இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டா அந்தந்த டைமுக்கு வந்துரும். இங்க எங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு எங்க சைடு. ஓகேங்களா? அதனால நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க. கரெக்ட் டைமுக்கு எல்லாமே உங்களுக்கானது எல்லாமே வந்துரும். சரிங்களா? ஓகேங்க. இப்ப நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னங்க? இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாங்க. ரிவிஷன் பண்ணிடலாம். இன்பத்தமிழ் நம்மளுக்கு இதுல என்ன தேவைங்க? நிருமித்த அப்படின்னு என்னங்க? நிருமித்தனா உருவாக்கிய. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. விளைவு அப்படின்னா வளர்ச்சி. அசதினா சோர்வுங்க. சரிங்களா? அடுத்து பாரதிதாசனோட இயற்பெயர். நேத்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பேன். இலக்கணம் நான் முடிச்சுட்டு கடைசியா உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பேன். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்ரத்தினம். இவர் என்ன பண்ணியிருக்காருங்க? பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயர் என்னன்னு மாத்திட்டாரு? பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டாரு. இவரோட கவிதைகள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இது எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். வேற என்ன? இவரோட புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு. பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. என்னன்னு போற்றப்படுறாரு? புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுகிறார். அப்புறம் பாவேந்தர் அப்படின்ட்டு சிறப்பிக்கப்படுகிறார். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிறது எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க? பாரதிதாசன் கவிதைகள் எனும் புக்ல இருந்து தமிழ் அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? சரிங்க. இந்த 1 மார்க்லாம் நீங்க தான் படிச்சுக்கணும். சரிங்களா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்ன இருக்கும்? அசதியா இருக்கும். நிலவு கூட்டல் என்று. இப்ப நான் சொல்லி கொடுத்த புணர்ச்சி ஃபர்ஸ்ட் வகுப்பு நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஆனா இதுல விதிகளின் அடிப்படையில தான் அந்த நிலவு கூட்டல் என்று, நிலவென்று அந்த விதிகளின் அடிப்படையில இது சேர்ந்து வருங்க. சரிங்களா? அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள், தமிழங்கள், இல்லு ஏவு சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்கிற விதிப்படி தமிழங்கள் வரும். நிலவு கூட்டல் என்று அப்படின்னா நிலவென்று. இது எப்படின்னு நான் சொல்லியே கொடுத்துட்றேன். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துட்றேன். நிலவு இவ்வு கூட்டல் ஊனு வரும். இங்க ஏன்னு இருக்குங்க. இது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இந்த ஊ கெட்டுட்டு இவ்வு ஏ கூட சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. சரிங்களா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். சாரிங்க, மாத்தி சொல்லிட்டேன். உயிர்வரின், இந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் விதிப்படி இது போயிருங்க. இந்த மெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி என்ன ஆயிருங்க? 2 புணர்ந்துரும். புணர்ச்சி. சரிங்களா? இந்த புணர்ச்சிங்கிறது புணர்ப்பு எதுல வந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எழுத்திலக்கண பிரிவுல 12ஆவது வந்திருக்கு. எழுத்திலக்கண பிரிவுகள் 12 என்னென்ன? எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு 12 இருக்குன்னு சொன்னாங்களா? சரிங்க. ஓகே, நம்ம இதுல ரிவிஷன் தான் பண்ண போறோம். நான் இங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. அமுதென்று அமுது கூட்டல் என்று இது சொல்லி கொடுத்துருக்கேன். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு என்னங்க? நீர் தேவை. அறிவுக்கு என்ன வேணும்? தோல். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால், புலவருக்கு வேல். சரிங்களா? சரிங்க. நெக்ஸ்ட் தமிழ் கும்மியில என்னெல்லாம் இருக்கு? ரிவிஷன் பண்ணிக்கலாமா? தெரிஞ்சு திருநாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன் நேத்து. என்னது? மாணிக்கம்னு வரும்னு நினைக்கிறேன். ஆமா, மாணிக்கம். அவரோட 4 நூல்கள் என்னென்ன? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோமா? 4 இருக்கு. பாத்துடலாமா? பாருங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த நூல்கள்லாம் இருக்குதா? இதுக்கு ஷார்ட்கட் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலைங்க. ஒரு நூல்ல ஃபுல்லா கொய்யாக்கனியை கட்டி கொத்து கொத்தா தொங்குது. ஒரு 100 கொத்து தொங்குது. இதான் ஷார்ட்கட்டு. அப்புறம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலமுங்கிறது இதோட இதழ்கள், அவரோட இதழ்கள். சரிங்களா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருங்க? நம்மளோட இறைஞ்சித்திரனார். இந்த சொல்லும் பொருளும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆழி பெருக்கு, கடல் கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு கால பகுதி. நீண்டதொரு காலப்பகுதியை தான் ஊழி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஊழி. உள்ள பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. சரிங்களா? ஓகேங்க. ரிவிஷன் பண்ணிட்டே வரோம். நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதே படிதான் கொண்டு போயிட்டு இருக்க. ரிவிஷன் பண்ணிட்டு தான் போறேன். அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெசன் எடுப்பேன்.
தாய்மொழியில் படித்தால் என்ன ஆகலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கிருச்சு? மேதினி சுருங்கி விட்டது. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு இலக்கண விதிப்படி சொல்லி கொடுத்துட்டுதான் இது பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்க எனக்கு வெறுமனே சொல்லிக் கொடுக்கறதுல இஷ்டம் இல்லைங்க. அது கரெக்டா இப்ப இது எவ்வளவு நேரம் ஆக போகுது? செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ்னு சொல்ல நேரம் ஆகாது. பட் நான் உங்களுக்கு இப்ப வந்து லெசனு எப்படி இலக்கணம் இதுல புக்ல என்ன இருக்கோ அந்த இலக்கணத்தை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நீட்டா எடுத்து கொடுத்துட்றேன். அப்புறம் வந்துட்டு யூனிட் 8க்கு தேவையான நம்மளோட இப்ப பாரதிதாசன் இவங்களெல்லாம் பத்தி படிச்சோம் இல்லைங்க, அதை வந்து நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுதான் இப்ப நான் உங்களுக்கு 2வது வகுப்பா வந்து எடுத்து போட்டிருப்பேன். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டிருப்பேன். அதோட மீதி விதிகள் எல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு நீட்டா எடுத்து கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். லைன் பை லைனா படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? சரிங்க. வளர் தமிழ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? உலகில் எவ்வளவுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். சரிங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யாருங்க? பாரதியார். சரிங்களா? மூத்த மொழி இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது யாருங்க சொல்லியிருக்கான்? பாரதியார். யார பத்தின கருத்துங்க இது? தமிழ் தாயை பத்தின கருத்து. அதுக்கு பொருந்துற மாதிரி இந்த லைன்ஸ் இருக்குன்னு நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகேங்க. ஓகே. தொல்காப்பியம்ங்கிறது என்னங்க? நம்மளுக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். அதனை அடுத்து வந்தது எதுங்க? நன்னூலுங்க. தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர். நன்னூலோட ஆசிரியர் பவனந்தி முனிவர். சரிங்க. தொன்மையான மொழி நம்மளுக்கு தெரியும். ஓகே. இதுல நான் உங்களுக்கு இடஞ்சொலி எழுத்துக்கள் நேற்று வந்து கேட்டிருப்பேன் இல்லைங்களா? கமெண்ட் பண்ண சொல்லி. வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஏ, ஔ, நா, ஞா. நீங்க எடுத்து ரிவிஷன் பண்ண மாட்டீங்கன்னா நானே ரிவிஷன் கொடுக்குறேன். சலிக்காம இதைய பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகா ரிவிஷன் ஆகிட்டே வரும். ஓகே. இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, ழா. ஓகே. தமிழுங்கிற சொல்லு முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எதுங்க? தொல்காப்பியம். என்ன மேற்கோள்னு பாத்தீங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல வரக்கூடிய ஒரு மேற்கோளுங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த இலக்கியம்? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காட்டம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். சரிங்களா? அடுத்து தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். சரிங்களா? ஓகே. அடுத்து பூவின் 7 நிலைகள் என்னென்ன? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? அடுத்து தொல்காப்பியம் நன்னூலுங்கிறது மிக பழமையான இலக்கண நூல்னு பார்த்தோம். 8 தொகை 10 பாட்டுங்கிறது சங்க இலக்கியம். இது நம்மளுக்கு யூனிட் 8க்கும் கவர் ஆகும். அதனால நான் தமிழ்ல சொல்லிக் கொடுக்கறது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? இல்ல நான் இலக்கணம் மட்டும்தான் படிப்பேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க இலக்கியம் பார்த்து சங்க இலக்கியம் தொடர்பான இதுக்கு நீங்க மறுபடியும் 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாதிரிதான் வரும். அதுக்கு பேசாம இப்பயே படிச்சுட்டு போயிருங்க. திருக்குறள் நாலடியாருங்கிறது அறநூல்கள். சிலப்பதிகார மணிமேகலைங்கிறது காப்பியங்கள். சரிங்களா? பூவின் 7 நிலைகள் சொல்லிட்டேன். இந்த மாமரத்துக்கு மாங்கிற எழுத்துக்கு வந்துட்டு என்னென்ன சொற்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த மாங்கிறது நம்மளுக்கு சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகுறது. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் நிறை குறிகளை சுட்டி காட்டும். சரிங்களா? ஓகே. தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன? செய்யுள், கவிதை, துளிப்பா, அப்புறம் வந்து புது கவிதைங்க. அடுத்து கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் உரைநடை வடிவங்கள். ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு வாட்டி. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இணையம், இன்டர்நெட். முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், அப்புறம் தேடுபொடினா சர்ச் என்ஜின், அப்புறம் செயலி அப்படின்னா ஆப்புங்க, தொடுதிரை, டச் ஸ்கிரீன். ஓகேங்களா? செய்தித்தாள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நியூஸ் பேப்பர். இதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் காவோ. சரிங்களா? இது ஷார்ட்கட். இது நான் படிச்சது. அடுத்து கலித்தொகை, திருக்குறள் இதுல இடம்பெற்றிருக்க இந்த நூல் வந்துட்டு சரிங்க. இந்த நூல்ல இடம்பெற்றிருக்க சொல்லுதுங்க வேளாண்மை. நற்றினைங்கிறது உழவர். இந்த கேள்வி நான் நேற்று கேட்டிருந்தேன் உங்களுக்கு. பாம்பு
பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாமே குறுந்தொகைங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு சொல்லுங்க. வெள்ளம் அப்படிங்கிறது 10 ரூபா வெள்ளம். சரிங்களா? கோடை காலத்துல ஆகத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்தா கருகிடுவீங்க. ஷார்ட்கட் தாங்க. உலகம். தொல்காப்பியம். கிளவியாக்கம். திருமுருகாற்றுப்படை. கிளவிகள் அதாவது வயதான முதியோர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கங்க, ஆஹ் தொன்மை காலத்துல என்ன பண்ணுவாங்க, முருகனையே வந்து அடிபற்றி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இல்லைன்னா முருகன் தான் உலகமாகவே நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்து. அகநானூறு. திருக்குறள். மருந்து வந்து அகத்துக்குள்ளதான் குடிப்பாங்க. சரிங்களா? திருவள்ளுவர் காலத்துல இருந்து இது நடக்குது. ஏதோ ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம். அகத்திணை இயல். எங்க ஊர்ல காப்பி எல்லாம் அங்க திண்ணையில உட்காந்துதான் குடிப்பாங்க. காப்பி தொல்காப்பியம், திண்ணை அகத்திணை இயல். சரிங்களா? அன்பு. அன்பு தொல்லை என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, களவியல் திருக்குறள்ல வந்துட்டு இடம்பெற்றிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்து உயிர். உயிருங்கிறது தொல்காப்பியம். அப்போ உங்க உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபி குடிக்காதீங்க. சரிங்களா? உங்க குரல் என்ன ஆயிரும், அப்புறம் ரொம்ப வீணாயிரும், வயசானவங்க குரல் மாதிரி ஆயிரும். வயசானவங்கனாலே நம்ம கிளவி அப்படின்னு சொல்லி அது வந்து சிறப்பு லகரம். நான் இங்க வந்துட்டு பொது லகரம் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு சொல்றேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா நான் வந்து எப்படி இருப்பேன், கற்கண்டு போட்டு காஃபி குடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா என் குரல் வளம் வந்து நல்லா ஆயிரும். சரிங்களா? கற்கண்டு போட்டுனா கற்பியல். நான் வந்து எப்படி இருப்பேன் காஃபி குடிக்கும் போது, கற்கண்டு காஃபி. சரிங்களா? இதை வந்து இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த கற்கண்டு போட்டு நான் காஃபி குடிக்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா என் குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் என்ன புகழ்வாங்க அதனால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ் அப்படின்னா வேற்றுமை பாராட்டாம எல்லாருக்கும் காஃபி கொடுத்தீங்கன்னா உன் புகழ் ஓங்கி நிற்கும். சரியா? சரிங்க. அடுத்து அரசு பேருந்துகள்ல நம்மளுக்கு என்னங்க இருக்கும், திருக்குறள் இருக்கும். செய் அப்படிங்கிறது என்னங்க, குறுந்தொகை. சொல்லிட்டு இல்லைங்க ஆல்ரெடி. செல் அப்படின்னா புறத்தே செல். காஃபி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காஃபி குடிக்கணும்னா புறத்தே செல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. பெரும்பாலும் பார்ப்பாங்க. பெரும்பானாற்றுப்படை. இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே மைண்ட்ல நின்றும். திரும்ப எக்ஸாம் போகும்போது ரிவிஷன் கூட பண்ண வேணாம். ஏன்னா டெய்லி ரிவிஷன் கொடுக்குறேன் இல்லையா உங்களுக்கு. ஒளி. ஓகேங்களா? ஒளி அப்படின்னு என்னன்னா கிளவி. தொல்காப்பியம் அதாவது என்னன்னா காப்பி குடிச்சிட்டே இருந்தா நீ ஒழிஞ்சிருவ, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. இதுக்கு நான் வேற ஒரு நல்ல ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சடனா வர்றது சொல்றதுதானே, அதனால எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. முடி அப்படின்னா தொல்காப்பியம். வினை. எனக்கு வினையே வேணாம், எனக்கு இந்த காஃபியை குடிச்சு குடிச்சு முடியல கொட்டி போச்சு, வினையே வேணாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. ஓகே. இதுல என்னங்க இருக்கு, தொன்மைனா என்ன, சொல்லின் பொருள் பழமை. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு இலக்கண விதிப்படி சொல்லித்தரேன். இந்த இடப்புறம், சீரிழமை, இதெல்லாமே. மா, விலங்கு, கனவு பழித்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம் வேணாம் வேணாம் எல்லாம் சொல்றாங்க. டைரக்டா அப்படியே நீங்க கவர் ஆகுங்க யூனிட் 8க்கு. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் திருப்பாவை முதலிய நூல்களில் என்ன அறிவியல் செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அப்படிங்கிற அந்த இலக்கிய செய்தி. அதாவது திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது அறிவியல் கருத்துங்க. அதோட பாடல் என்னங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ் கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு யாருங்க சொல்லியிருக்கா, ஔவையார் பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலக மாதிரின்னு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு, தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கவஞ்சூழ் எள்ளி. இது எதுலைங்க, கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு. இதுங்க 10 கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினில இருக்கு. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். மறுபடி சொன்னா உங்களுக்கு டைம் ஆயிட்டே இருக்கும். சோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. ஓகேவா? ஓகே. கலிலியோ நிறுவிய கருத்து என்னன்னு, திருவள்ளுவ மாலையை இடம்பெற்றிருக்குதுங்களாமா. திருவள்ளுவ மாலை நூலினோட எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. எனது கபிலர் தான் எழுதியிருக்காருங்க திருவள்ளுவ மாலையை. ஓகே. இது பாத்துக்கோங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீர்ந்த பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. சரிங்களா?
ஓகேங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருங்க? மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ப.ஜே. அப்துல் கலாம். அப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்னன்னு பார்த்தோம்? தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் 5: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், மணி இலக்கணம். சரிங்களா? ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுப்பப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஓகே. இந்த ஆ, இ, உ, ஏ, ஓ இது எல்லாமே 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7ம் நீண்டு ஒலிக்கின்றது. குறுகி ஒலிக்கக்கூடியது 1 மாத்திரை அளவு, நீண்டு ஒலிக்கக்கூடியது 2 மாத்திரை அளவுங்க. அடுத்து இதைத்தான் இப்ப சொன்னேன் நான் உங்களுக்கு. அடுத்து மெல்லினம், வல்லினம், இடையினம் இதில் எழுதி போட்டேன். இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், புள்ளி வச்ச எழுத்துக்கள்னாலும் ஒண்ணுதாங்க. சரிங்களா? அப்புறம் ஆயுத எழுத்து இது எல்லாமே வந்துட்டு அரை மாத்திரைங்க. நான் சொன்னதான் மறுபடியும் வரும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டேன். அடுத்து இது பார்த்துடலாம். வளஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடு பொறினா சர்ச் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், தொடுதுறைனா டச் ஸ்கிரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். நம்ம இப்ப 2வது இயல் இயற்கை இன்பம் பார்த்துடலாங்களா? சரிங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சங்க இலக்கியம்ல அப்படியே கவர் ஆகும். இது வந்து 50 முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சரிங்களா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புக் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைனாவே நான் படிச்சு காமிச்சிடறேன். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான் இளங்கோவடிகள். அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருங்க? இளங்கோவடிகள். வானிலா போற்றுவோம். வானிலா அதான் இங்க வானிலாதான். திங்கள் அப்படின்னு என்னங்க? நிலவு. சரிங்களா? வானிலான்னு அதைத்தான் சொல்லியிருக்காங்க. மாலை அணிந்து சோழனின் குளிர்ந்த. சென்னினா யாருங்க? சோழனை குறிக்கும். சென்னி என்றால் யாரை குறிக்கும்? ஒட்டியா எடுத்துக்கலாம். சென்னினா யாருங்க? சோழன். சோழ அரசனை குறிக்கும். திங்கள்னா என்னங்க? நிலவு. திங்கள்னா நிலவு. புக் இருந்துச்சுன்னா புக்ல இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கேன்ல, அந்த ரிவிஷனே உங்களுக்கு போதுமானது. இல்ல எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கேளுங்க. நான் புக்கோட பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன். நீங்க எதுனாலும் கேட்கணும். கேட்டீங்கன்னா தான் நான் அந்த பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகேங்க. வேற என்னங்க? வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா அதேதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கள்னா நிலவு, சென்னி அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? சோழ அரசரை குறிக்கும். அடுத்து கதிரவன் ஞாயிறு. சரிங்களா? ஞாயிறுனா யாருங்க? கதிரவன். யாருங்க? அதான் சூரியன். சரிங்களா? அடுத்து காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே. காவிரி நாடன் யாருங்க? திகிரி அப்படின்னு என்ன? ஆணை சக்கரம். இமயத்தை வலம் வரும். ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். கதிரவன்னா ஞாயிறு. இது வரைக்கும் பாருங்க, இதுலயே 1 வேர்டு வந்துருச்சு. ஆணை சக்கரம் அப்படின்னா திகிரி. அப்புறம் வந்து காவிரி நாடன் சென்னி அப்படிங்கறதெல்லாம் சோழ அரசரை வந்து குறிக்குதுங்க. நிலாங்கிறது திங்களை குறிக்குது. கதிரவனுங்கிறது ஞாயிறை குறிக்குது. வான்மலை போற்றுவோம். அதான் மாமலை. இதை அப்படியேதான் கொடுத்திருக்காங்க. நாமநீர் அப்படின்னா கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும். நாமநீர்னா கடல் இங்க குறிக்குதுங்க. மன்னனை போல. முகில்னா என்ன? மேகம். வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மேல் நின்று சுரத்தலான். இளங்கோவடிகளுடைய பாட்டு. சரிங்களா? திங்கள்னா நிலவுங்க. கொங்குனா மகரந்தம். அலர்னா வந்து மலர்தல். திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல்னு நான் சொன்னேன். இதுல வந்து அச்சம் தரும் கடல். சரிங்களா?
அலி அப்படின்னா கருணை அப்படிங்கிறது மீனிங். 3 சுழினை, அதாவது டன் நகரம்னு சொல்லுவாங்க. இதுல பாத்துக்கோங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அப்ப சோழ மன்னன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? காவிரி நாடன்னு சொல்றாங்க, சென்னின்னு சொல்றாங்க, ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அவருடைய வெண்குற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல, ஆணை சக்கரம்னா திகிரி, கதிரவனும், கதிரவன்னா ஞாயிறு, பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை, மேரு மலை வலப்புறமாக சுற்றி வருகிறது. எப்புறமாக? வலப்புறம். அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். இதோட ஆசிரியர் யாருங்க? இளங்கோவடிகள். அதை இயற்றினது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த நேரத்துல நம்ம ஆல்ரெடி படிச்ச 2 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். அவர் எவ்வாறாக போற்றப்படுகிறார்? பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாரதிதாசன் எப்படிங்க போற்றப்படுகிறார்? புரட்சி கவி, பாவேந்தர் அப்படின்னு 2 பெயர்களால போற்றப்படுறாரு. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். சிலப்பதிகாரத்தோட காப்பியத்தை இயற்றியவர் யாருங்க? இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். பாத்துக்கோங்க, சோழ மன்னனை பத்தி சேர மரபை சார்ந்த இளங்கோவடிகள் எவ்வளவு அழகாக பாடல் இயற்றியிருக்கார் பாத்துக்கோங்க. இது எப்படி குறிப்பிடப்படுது? சிலப்பதிகார பதிகத்துல இவர் சேர மரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்களாமா. இவரோட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்போ இளங்கோவடிகளுடைய காலம் என்னங்க? கிமு கிடையாது, கிபி. இப்போ பொது ஆண்டு என்றும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? கிபி 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். அப்போ 50 காப்பியங்கள்ல முதலாவதானது சிலப்பதிகாரம். இதோட தமிழோட முதல் காப்பியம் எது? நம்மளோட சிலப்பதிகாரம். இதுக்கு என்ன எப்படிலாம் இத போற்றுறாங்கன்னு பாத்துக்கலாம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம்னு சொல்றாங்க, முத்தமிழ் காப்பியம்னு சொல்றாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்றாங்க. என்னென்னங்க? தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சரிங்களா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். அப்ப இரட்டை காப்பியங்கள் எது எதுங்க? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, திங்கள்னா நிலவுங்க, ஞாயிறுனா கதிரவன், மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தோன்றுகிறது. சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, நான் உங்களுக்கு இது பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் சொல்லிட்டேன். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம். அவர் பாவலரேறு அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் என்ன? புரட்சி கவி, பாவேந்தர் சொல்லியாச்சு. இளங்கோவடிகளோட மரபு என்ன? சேர மரபுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இளங்கோவடிகள் எந்த மன்னரை பத்தி எழுதுறாரு? சோழ மன்னரை பத்தி எழுதுறாரு. சோழ மன்னனை சென்னின்னு சொல்றாங்க. அப்புறம் காவிரி நாடன்னு சொல்றாங்க. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். அந்த சிலப்பதிகார காப்பியம் தான் 50 காப்பியங்கள்ல முதல் காப்பியம். இதை என்னன்னு சொல்றாங்க? தமிழின் முதல் காப்பியம்னு சொல்றாங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு சொல்றாங்க. இளங்கோவடிகள் எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ஒன் வேர்ட்லாம் நான் உங்களுக்கு அதான் சொல்றேன் இல்லைங்க. எனக்கு வெறுமனே இப்ப வெண்குடைனா வெண்மை குடல் குடைன்னு எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு புரியணும் இல்லையா? அது நான் உங்களுக்கு விதிகள் அடிப்படையில சொல்லி தருவேன். காணி நிலம் யாருங்க எழுதியிருக்கா? நம்ம பாரதியாருங்க. ஓகே. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம், கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி. என்னங்க? நிலா ஒளி.
முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை. கத்தும் குயிலோசைங்களா, கூவும் குயிலோசை தானே. இது நம்மளுக்கு சிலபஸ்ல வந்துட்டு அப்படியே கவர் ஆகும். இது எப்படி வருங்க, இது வந்து மரபு பிழைகள்ல வரும். ஆமா தானேங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். யாருங்க, நம்ம பாரதியார் வந்து சொல்லியிருக்காருங்க. சரிங்க. இதுல காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். நம்ம சொற்பொருள்லாம் நல்லா படிச்சுக்கணும். டைரக்டா வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லைங்களா. ஓகேங்க. காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் மகிழ்ந்திடவே அப்படின்னா என்னங்க, உள்ளம் மகிழ்ந்திடவே. ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் பாரதிதாசனையும் பெருஞ்சித்திரனாரையும் இளங்கோவடிகளையும் பார்த்தோம். இப்ப பாரதியாரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருங்க, பாரதியார். இவரோட இயற்பெயர் என்ன, சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். எந்த மன்னராலுங்க, எட்டயபுர மன்னரால பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். யாருங்க, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாரு, நம்ம பாரதியார். அவரோட இயற்பெயர் என்ன, சுப்பிரமணியன். இவர் வந்து எட்டயபுர மன்னரால என்ன பட்டம் வாங்கியிருக்காரு, பாரதிங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர்தான். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் தான். பாரதிதாசன் என்னன்னு பார்த்தோம், புரட்சிகரமான கருத்துக்கள் அடங்கிய கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரியான புரட்சிகரமான பெண் கல்வி, இந்த கருத்துக்களை எல்லாம் அடங்கின மாதிரி பாட்டு பாடியிருப்பாரு. இவர் எப்படி பாடியிருக்காரு, மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் அப்புறம் விடுதலை உணர்வை தூண்டும் வகையிலும் வந்துட்டு இவரோட பாடல்கள் இருக்குங்களாமா. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்று. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. என்னென்ன பாட்டுங்க, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேங்களா. பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது தான் இந்த பாடலுங்க. என்ன படம், காணி நிலம்ங்கிறது யாரோட தொகுப்பிலுங்க, பாரதியார் கவிதைகள். பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற புக்ல தமிழ் எனும் தலைப்பின் கீழ் இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கிணறு அப்படின்னானுங்க கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள் என்பதன் பொருள் அடுக்குகள். இந்த நன்மாடங்கள், நிலத்தினிடையே, இதெல்லாம் நான் உங்களுக்கு விதிகள் படி சொல்லி தர்றாங்க. முத்து சுடர் போல என்னங்க வீசணும், நிலா ஒளி. தூய நிறத்தில் என்ன இருக்கும், நன்மாடங்கள் இருக்கும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வர வேண்டும். எழுதி குறிச்சு காமிச்சார். முத்து சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் நன்மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சித்தம்னா என்னங்க, உள்ளம். அடுத்து சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? நீங்க இந்த புக்கை வாசிச்ச மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தன் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல். அப்போ இது இம்பார்ட்டன்ட். என்ன இங்க போட்டிருக்காங்க, பறவைகள் இடம் பெயர்தலை என்னன்னு சொல்றாங்க, வலசை போதல். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும், அப்ப என்ன மாதிரியான பறவைகள் பெரும்பாலும் வலசை போகுதாமா, நீர்வாழ் பறவைகள். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள். எதற்காக பறவைகள் வந்துட்டு இடம்பெயர்தாமா, உணவுக்காக. உணவுக்காக, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம்,
இந்த 4 காரணங்களுக்காக பறவைகள் இடம்பெறுது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக பறவைகள் பார்த்துட்டோம் இல்லைங்க, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. சரிங்களா? பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. அடுத்து, பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னா, தலையில் சிறகு வளருங்க. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, கப்பல் பறவைனா என்னங்க? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சரிங்களா? ஃப்ரிகேட் பேர்டுன்னு சொல்றாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். எத்தனை கிலோமீட்டர்? 400. இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கப்படுது. என்னென்ன அழைக்கப்படுது? கப்பல் கூளைக்கடா அழைக்கப்படுது, கடற்கொள்ளை பறவைன்னு அழைக்கப்படுதுங்க. சரிங்களா? அடுத்து, தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் இருக்குது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயேன். இது பாத்துக்கோங்க, இது முடி கேட்க வாய்ப்புகள் இருக்கு யூனிட் 8ல. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயேன். இது யாருங்க பாடியிருக்கா? அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகிறது. சத்திமுத்த புலவர் வந்து என்ன பாடியிருக்காரு? நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காரு. ஐரோப்பால இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருது. எங்க இருந்து? ஐரோப்பாவில் இருந்து. இது வந்து ஆய்வுல உறுதி செய்யப்பட்டிருக்கு. வெளிநாட்டு பறவைகளும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. சரிங்களா? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்டா சிட்டுக்குருவி தான் சொல்றாங்க. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவைகள் பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். எப்படியாமா? ஆண் குருவியின் தொண்டை பகுதி வந்து எப்படி இருக்கும்? கருப்பு நிறத்துல இருக்குங்களாமா. சரிங்களா? கருப்பு நிறத்துல இருக்கும் ஆண் குருவியின் தொண்டை பகுதி. உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில். உடல் ஃபுல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குமாமா? மங்கிய பழுப்பு நிறத்துல. ஆண் குருவிக்கு எப்படிங்க இருக்கும்? தொண்டை பகுதி வந்து கருப்பாகவும் உடல் ஃபுல்லா அடர் பழுப்பாக இருக்கும். சரிங்களா? சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். கூடுகட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள். எத்தனை முட்டைகள்? 3 முதல் 6 முட்டைகள். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். எத்தனை நாட்கள் வந்துட்டு அடைகாக்கும்? 14 days. 15வது நாள் வந்துட்டு குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதியை தவிர மனிதர் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் தூரத்தில் 4000 மீட்டர் தூரத்தில் இருக்குங்க. எத்தனை மீட்டர்? 4000. இது வந்து தானியம், புழுப்பூச்சி, மலர் அரும்புகள், விலந்தளிர்கள், தேன் இதெல்லாத்தையும் சாப்பிடுதுங்களாமா. சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். எத்தனை வருஷமாமா? 10ல இருந்து 13 வருஷங்க. சரிங்களா? அதோட வாழ்க்கை காலம், வாழ்நாள். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். விரைவாக செல்பவை சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது நம்மளுக்கு பாருங்க, இது வந்து நம்மளுக்கு டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகுது பார்த்துக்கோங்க. விரைவாக பறந்தவனை சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்க. ஓகே, சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். ஓகே, இது தேவையில்லை, சும்மா கதை மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம இது படிக்கலாம். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. சரிங்களா? வாழ்நாள் ஃபுல்லா பறவைகள் பத்தியே ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அவரோட படம் பிடிப்பதிலும் வந்து ஈடுபட்டிருக்காரு. இந்தியாவின் பறவை மனிதர் அழைக்கப்படுறவர் வந்து டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி தான் ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு நேம் வந்து வச்சிருக்காருங்க. ஆர்டிகாலா அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குதுங்களாமா. 22,000 கிலோமீட்டர் பறக்குங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்னமோ விடுபட்டு என்னன்னு தெரியல. ஓகே, ஆர்னித்தாலஜி பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாருங்க, இது உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்துட்டு மார்ச் 20. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. கிழவனும் கடலும் இது தேவையில்லைதான், பாக்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். கிழவனும் கடலும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு வாங்கியிருக்கு. ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அவ்வளவுதான் போது. முதலெழுத்தும் சார்பெழுத்தும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். முதலெழுத்து சார்பெழுத்து. என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்னென்ன? மொத்தம் 30. உயிரெழுத்துக்கள் 12, சார்பெழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா இதுதான் முதலெழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. அதனால இதை வந்து என்ன சொல்றாங்க? முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் என்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, குற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், கைகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? மொத்தம் 10 இருக்கும். இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க.
பாருங்க உயிரெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, குற்றளபெடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த உயிர்மெய் ஆயுதம் ஆகிய 2 சார்பெழுத்துக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். உயிர்மெய் மெய் எழுத்துக்களும் மெய் எழுத்து 18 உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எப்படி வருது? 12 × 18 இது 2 பெருக்கி எழுத்துக்கள் வரதுனாலதான் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்குது. ஆயுத எழுத்து 1 மொத்தம் எவ்வளவு வருது? 247 வரணும். வருதான்னு பாருங்க. 10 17 7 மீதி 1 4 247. ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்துன்னு என்னங்க? அதான் நம்ம பார்த்தோம். இப்போ உயிர்மெய் எழுத்து இதாங்க கா வந்து ஒரு உயிர்மெய் எழுத்துங்க. இது எப்படி இருக்கும்? இதோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும். நம்ம மெய் எப்படி எழுதுவோம்? இக்கு கூட்டல் ஆன்னு எழுதுவோமா? அப்ப இது எப்படி இருக்கு? இது ஒலிக்கும் போது நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கு? கா அப்படின்னு சொல்லுமா? கா கா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது? இக்கு கா அழுத்தி சொல்லி பாருங்க. கா அப்போ மெய் எழுத்து இக்கண்ணாவும் மெய் எழுத்தும் உயிரும் சேர்ந்ததாக ஒரு ஒளி வடிவம் இருக்கும். சரிங்களா? அடுத்து வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். வரி வடிவம்னா இதானுங்க. மெய் எழுத்து மாதிரி தானே இருக்குது இந்த கா. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வரி வடிவம் எப்படியாமா மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இதன் அடிப்படையில தான் வந்து எப்படியாமா கால அளவு கா ஒரு எழுத்து பாத்துக்கோங்க. அது எப்படி டிஃபரன்ஷியல் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்ப ஆணு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த கா இக்கு கூட்டல் ஆனா நம்மளுக்கு கான்னு வருது. இது வந்து உங்களுக்கு தெரிய குறில் எழுத்துனா ஒரு மாதிரி அளவு. இந்த ஆ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துமே குறில் எழுத்து. அப்ப இந்த ஆ வந்துட்டு நம்மளுக்கு இங்க எங்க இருக்குது? இங்கதான் அங்க இருக்கு. இந்த இக்க கூட தான் சேர்ந்திருக்கு. அப்போ இது ஒரு மாத்திரை. ஆங்கிறது நெடில் எழுத்து தானே. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? நெடில் எழுத்து வந்துச்சுன்னா இரு மாத்திரை அளவு கா. அப்போ அவங்க சொல்லிருக்கிறது இங்க கரெக்ட் தானே. ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்து கான்னு போட்டோம்னா 1 ஆணு போட்டோம் அப்படின்னா இரு மாத்திரை அளவு. அப்ப ஒலிக்கக்கூடிய கால அளவு என்னத்தை நம்மளுக்கு ஒத்திருக்குது? உயிரெழுத்தை தான் நம்மளுக்கு ஒத்திருக்குதுங்க. சரிங்களா? வரி வடிவம் எதை ஒத்திருக்குது? ஃபர்ஸ்ட் போற அந்த இக்குனா இக்கு கானா இக்கு அப்புறம் மானா இம்மு இதே ஒத்துதான் வந்துட்டு மெய்யெழுத்து வரி வடிவம் சொல்றாங்க. முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். முதல் எழுத்துக்களை அதே முதல் எழுத்துக்களை சார்ந்து முதல் எழுத்துனா என்ன? 12 × 18 இது ரெண்டும் சேர்றதுனாலதான் 216 உயிர்மெய் எழுத்து வருது. அதனாலதான் இது சார்பெழுத்து. சார்ந்து வரதுனால சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சு 4 பாயிண்ட். அடுத்து ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஓகேங்களா? இப்படிங்க இப்படி இருக்குங்களா? அது ஒரு தனி டிசைன்ல இருக்குங்களா? அதனால இதோட வேறு பெயர்கள் என்ன? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. என்னென்ன பேரு? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அடுத்து நுட்பமான ஒலிக்கும் முறைகளை உடையது. சரிங்களா? இதுனா ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறி எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அது என்ன எழுத்து? நம்ம இது மாதிரியான இதை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஏன் சொல்றேன்னா இப்படியே கேட்டு வச்சுவாங்க நம்மளுக்கு. நம்ம வந்து அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போவோம். நம்மளுக்கு இப்படி கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் குறில்னா இதான் நடுவுல இருந்துச்சா வள்ளின உயிர்மை எழுத்து. வள்ளின எழுத்து என்ன? கசட தவிர க ச ட த ப ர தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் உயிர்மைன்னு என்னன்னு சொல்லியிருக்கேன்? முதலெழுத்து சார்ந்து வருவதால அது வந்து உயிர்மை எழுத்துன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரிங்களா? பெற்று இடையில் மட்டும்தான் வரும். அக்குங்கிறதுக்கு இடையில மட்டும்தான் வரும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு சொல்லு இல்லதானுங்க. தனித்து இயங்காது. முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து. அப்ப உயிர்மெய்யும் ஆயுத எழுத்தும் சார்பெழுத்து எனப்படும். மறுபடியும் பார்த்திடலாம். எழுத்துக்கள்ங்கிறது 2 வகைப்படும். முதலெழுத்து சார்பெழுத்து. முதலெழுத்து 2 இருக்கு. என்னென்ன? உயிர்மெய் அப்புறம் ஆயுதம். சரிங்க. உயிர்மெய் அப்புறம் வந்து குழப்பணும். சாரி. உயிரெழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் வந்துட்டு 2 வகைப்படும். என்னென்னது? உயிரெழுத்து மெய்யெழுத்து. இது 2 சேர்ந்துச்சுன்னா மொத்தம் 30 எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து சார்பெழுத்துக்கள்ங்கிறது 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், மைகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் மொத்தம் 10 வகைப்படும். அப்புறம் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த இதோட டெஃபினிஷன் பார்த்தோம். அப்புறம் ஆயுதத்தோட டெஃபினிஷன் பார்த்தோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். கண்டம்னா கான்டினென்ட். இதெல்லாம் டைரக்டா வந்துட்டு கவர் ஆகுதுங்க சிலபஸ்ல. வலசை மிக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுடரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரிங்களா? அப்புறம் திருக்குறள் பார்த்திடலாம். உலக பொதுமுறை என்று போற்றப்படுவது எதுங்க? திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அது போல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு. அடுத்து விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை வந்து சரியான டைம்ல பெய்யாது போயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? உலகத்து உயிர்கள் எல்லாரும் பசி வந்துட்டு வாட்டி எடுக்குங்க. அப்போ மழை வந்து சரியான டைம்ல வரணும். இல்லைன்னா உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பசி பட்டினியா இருப்பாங்க. சரிங்களா? அதான் இதோட அர்த்தம். அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த எடுப்பதும் கெடுப்பதும் இது நம்மளுக்கு 10th நம்மளுக்கு அளபடைகள் வரும். அது நம்மளுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். சரிங்களா? உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஆமாங்க. இப்போ மழை வந்து அளவுக்கு அதிகமா வந்துச்சுன்னா வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மக்கள் எவ்வளவு வயநாடு ப்ராப்ளம் எவ்வளவு வந்து சிக்கி தவிச்சாங்க. அதே டைம்ல மழை சுத்தமா வர்றதுனால என்ன ஆயிருங்க?
அவ்வளவுதான். பசி பட்டினி பஞ்சம் எல்லாம் வந்துடும். சோ மழைங்கிறது சரியான டைம்ல வரணும். அதேதான் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து செயற்கரிய நீத்தார் பெருமையில செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர். ஆமா, அதாவது நம்ம பெரியவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியவே முடியாத காரியமா இருந்தாலும் சொல்லி இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு காட்டணும், கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா சின்னவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குட்டி இதை முடி போவேன் எனக்கு முடியாது அதெல்லாம் என்ன பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதைத்தான் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் செய்ய முடிஞ்ச அதாவது உன்னால படிக்க முடியும்னா முடியும். ஒரு மேக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸ் மட்டும் போட்டுப்பாரு அப்படின்னா அது முடியக்கூடிய ஒரு காரியம் தான். நிறைய படிக்கிறதுனால கஷ்டம். ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சோ போர் அடிக்குது வேற வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா தானங்க. அதுதான் இந்த குறள் அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கள் பேரு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. நம்மளை விட நம்மளோட பிள்ளைங்க ரொம்ப அறிவாளியா இருந்தாங்க அப்படின்னா அதுதான் மகிழ்ச்சி. யாருக்கு? மக்களுக்கு. மக்கள்னா யாரு? நம்மளுக்கு தான். நம்ம அம்மா அப்பாங்களுக்கு தான் வந்துட்டு எப்படிங்க நம்மளை விட நம்ம பிள்ளை அறிவாளியா இருக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை சரிங்களா. அடுத்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சரிங்களா. கேட்டதாய் ஓகேங்களா. தன் பிள்ளையின் புகழை கேட்டதாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரு மகிழ்ச்சி அடைவாள். ஆமாங்க. தன் பிள்ளையின் புகழை கேட்ட சார் என் புள்ள இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானுடா சார் எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு பெரிதுவக்கும் மகனை தன் மகனை சான்றோன் என சான்றோர்கள் அவையில வந்துட்டு சொல்றாங்க உங்க பிள்ளை இந்த மாதிரி சாதிச்சுட்டான் உங்களுக்கு அவார்ட் எல்லாம் தரணும் அப்படிங்கும்போது அம்மா என் புள்ள பிறந்ததை விட நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைவாங்களாமா சரிங்களா. அடுத்து அன்புடைமை அன்பியார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரியர் பிறருக்கு. என்புனா என்னங்க எலும்பு. என்புங்கிறது இரண்டு சொல்லின் ரன்னகரம் சரிங்களா. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கு தான்னு வச்சுக்குவாங்களாம். ஆனா அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களோட உடம்பு கூட மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் சரிங்களா. தன் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளும் என்னோடது அவனுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா அன்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்க என்னோட உடல் கூட மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அடுத்து அன்பின் வழியது உயிர்நிலை அவ்விலாருக்கு என்பதோல் போட்ட உடம்பு. அன்பு இருக்கிறது தாங்க உயிருள்ள உடம்பு. அன்பு இல்லாதது எப்படின்னா வெறும் எலும்ப ஒரு தோல் வந்து மூடி இருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. வெறும் எலும்பும் தோலும் தான். ஒரு எலும்பு இருக்குது அது ஒரு தோல் சுத்திட்டு இருக்குது அதுதான் வந்து அன்பு இல்லாதவங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க உயிருள்ள உடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனியவை கூறல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இனிமையான சொல்லுந்தான் ஒருத்தரோட மிக சிறந்த அணிகள். ஒருத்தரோட மத்ததெல்லாம் நீ போட்டிருக்க நகனத்து பெரிய பங்களா அது இது எல்லாம் வந்துட்டு உனக்கு அணிகலன்கள் நீ போட்டிருக்க உடையா இருக்கட்டும் எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டாலும் அது ஒண்ணும் உனக்கு பெரிய பந்தா காமிச்சிட்டு இது பண்றதெல்லாம் பெரிய அணிகலன்கள் கிடையாதுங்களாமா. நீ பணிவா நடந்துக்கணும். இவ்வளவு பெரிய உயர்வான இடத்துக்கு போனாலும் பணிவா நடந்துக்கணும். இனிமையான சொற்களை வந்து பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் அதுதான் வந்து மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று. இனிய சொல் இருக்கும் போது இன்னா சொல்ல பேசுறது இன்னா சொல்லனா என்ன ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. கனி இருக்கும்போது காய சாப்பிடற மாதிரி பழம் இருக்கும்போது பழம் இருக்குது காய் இருக்குது எதை சாப்பிடுவீங்க நீங்க பழத்தை தானே சாப்பிடுவீங்க. அதை சொல்றாங்க இனிய சொல்ல உங்ககிட்ட இருக்கு உனக்கு எல்லாம் நல்ல வார்த்தைகள் உனக்கு தெரியும் அப்புறம் இருக்கும்போது எதுக்கு நீ வந்து கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ற அப்படிங்கறது இந்த குறள் அர்த்தம். நம்ம திருவள்ளுவரை பத்தி பாத்திரலாம் சரிங்களா. ஓகே. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இந்த இடத்துல நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது. இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், தேவர் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இவர்களுக்கு இருக்கு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. இது திருக்குறள் வந்து எதுல இடம்பெற்றிருக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் இடம்பெற்றிருக்கு. 133 அதிகாரங்களை கொண்டது. 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்றும் சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா. உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படின்னா என்னங்க திருக்குறள். 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகே. நான் சொன்னபடி உங்களுக்கு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் 2வது ஏழும் நடத்தி போட்டுட்டேன். நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு 2வது ஏழு ரிவிஷன் முதல் ஏழும் 2வது ஏழையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டு 3வது ஏழு எடுத்து போடுறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து நான் நடத்தினதை வச்சு நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. பாருங்க நான் வச்சிருக்கேன் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கும்போது இந்த கொஸ்டின் எல்லாம் கொடுப்பேன் சரிங்களா. அடுத்து 3வது இயல் நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் நல்லா படிங்க. நம்பிக்கையோட படிங்க. இப்ப இருந்தே படிங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா 100% ஒர்க் வாங்க முடியாது. இப்ப இருந்தே படிங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணி எடுத்துட்டு போறேன். நான் இந்த 1 வீக் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேங்க. அதுல பாத்துக்கோங்க நீங்க. எல்லாம் வந்து அதுலயே இருக்கும். இனி வரப்போற புதுசா பார்க்கக்கூடியவங்க கூடி வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீக் 2க்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா. எல்லாம் நல்லா படிங்க. நன்றி வணக்கம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.